காட்டுக்குள்ள இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டி அரைகுறையில் நிற்குது. வாளோட பயங்கரமாக இருக்கிறார். கடலுக்கு பக்கத்தில் மேல் மாடியில் ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது. எப்படி ஒரு இடம் உண்டு, கல்லெல்லாம் குத்துது, நடக்கவே இயலாது. வால் இருக்குது. நாங்கள் இப்போ இதில் கிணறு ஒன்று இருக்கு, எனக்கு காட்டுக்குள்ளே கிணறு எல்லாம் இருக்குது. வேண்டாமட்டே சொல்கிறாங்க இல்லைன்னு யோசிக்கிறீங்களே என்ன? தெரியாது ஐயா, உண்மையாக தெரியாது. வடிவாக துவைச்சி சாப்பிடுங்க என்ன. இதுலேயும் ஒரு வித்தியாசமான இந்த வீடு பனங்காட்டுக்கு நடுவில் இருக்குது. இப்போ ஒரு கொஞ்சம் காசு காணும். இப்போ கூழ் காய்ச்சி தான் 10,000 ரூபா வரும். இதில் திருநீறு சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்கு என்ன. எங்களுக்கு என்னடா கொமெண்ட்ல போட்டிருந்தவை கட்டாயம் இந்த கோயிலை வீடியோ எடுத்து போட சொல்லி. நடு காட்டுக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். நல்ல பிரம்மாண்டமான கோபுரம். நாங்கள் ஜாழ்ப்பாண குறிப்பாக எங்கே நிற்கிறோம். இன்றைக்கு வந்து வேலனை பக்கம் வந்து நாங்கள் நேற்று உங்களுக்கு ஒரு வேலனை வீடியோ போட்டு நாங்கள் இன்றைக்கும் ஒரு வேலனை வீடியோ. இன்றைக்கு வேலனையிலேருந்து வேலனை கிழக்கு பக்கம், அதாவது என்ன கோயில், பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில். பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து வேலனை சரவண ஊர்காவத்துறை சுருவிலன்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்றாங்க. தீவா முழுக்க வீடியோ பதிவு செய்றாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் விடுபட்டது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ல கேட்டுருந்தீங்க, அந்த இடத்தை காட்டுங்க தம்பி, இந்த இடத்தை காட்டுங்க, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களோட கொமெண்ட்ஸை பார்த்துட்டு சரி நாங்கள் இன்றைக்கி பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில் எடுப்போம்னு சொல்லி தான் வந்தாங்களே. என்ன இங்கே வந்து பார்த்தா பிரம்மாண்டமான ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. ஐயனார் குதிரையில் வீட்டு இருக்காரு. என்ன ஒரு காட்டுக்கு நடுவில் ஐயனார் கோயில் உண்டு. வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாதை, என்ன மேடும் பள்ளமும் விழுந்தடிச்சு தான் வந்தாங்க. அப்படி ஒரு பாதை. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில் என்ன உண்மையாக அவ்வளவு சிறப்பான கோயில். கோபுரத்தை பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு உயரமான கோபுரம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பார் வச்சு இந்த ஐயா வயசு வச்சுனாங்களே. என்ன அதுக்கு பார்த்தீங்கன்னா 74 வயசு. என்ன 74 வயசு ஆள் மாதிரி இல்லை பார்க்க. 74 வயசு மாதிரி இல்லை, ஒரு இளம் ஆள் மாதிரி தான் இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா தனக்கு 4 பிள்ளைகளாம் 10 பேர பிள்ளைகளாம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தான். பழைய கதையெல்லாம் சொல்லி எங்களை காய்ச்சி கொண்டு வந்தவர். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்த்தீங்கன்னா நாள் போயிட்டு வீடியோ பாருங்க. வேறு தீவிரம் சம்பந்தமான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேறு லெவலில் தொடர்ந்து பதிவேற்றி கொண்டு வரேன். சிறப்பாக இருக்கு. அதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீவிரம் சம்பந்தமாக அங்கே போங்க இங்கே போங்க சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு தரீங்க. எங்களுக்கு ஒரு ஐடியா தாரீங்களா? என்ன வீடியோக்களை போய் பாருங்க. வீடியோக்களை வந்து நாங்கள் போடாத ஏதாச்சும் இடம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தீவிரத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற பிளானில் இருக்கிறோம். நாங்கள் ஷாட்டி கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் எடுத்து போட்டுனாங்களே. இப்போ பழைய வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன குளம் கூட இருக்குது. என்ன அதில் நான் வீடியோ பதிவு செய்றாங்க. நீங்கள் பாருங்க, அவ்வளோது ஒரு பயங்கரமான ஒரு இடம் உண்டு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம். என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டிருக்கீர்கள். அண்ணா கலக்காக்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தாங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவோம். அப்போ எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். என்ன எல்லாம் தெரிஞ்சு வெயிலுக்கு கல்யாணம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ கஷ்டப்பட்டு போகிறோம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆதரவு தாங்க. அப்போ நாங்கள் தொடர்ந்து இப்படி திரிஞ்சு வீடியோ போடுவோம். என்ன ஓகே, நாங்கள் தொடர்ந்து அந்த பெல் ஐக்கான் எல்லாம் தட்டி விட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் யாதவ தாங்க. என்ன நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதான் வேலனை கொமர்ஷியல் பேங்க். ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் பஸ். இங்கால கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை நாங்கள் பழைய வீடியோவில் பார்த்துறாங்க. அதான் நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன பாருங்க எவ்வளோத்துக்கு அழகால் வீட்டிருக்க ரெண்டு அழகான பிள்ளையார். முருகன் வள்ளி தெய்வானே என்ற படங்கள், லக்ஷ்மியோட படங்கள் எல்லாம் பின்னால் இருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் திருநீறு சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்கு. என்ன தொடர்ந்து நாங்கள் பூசுவோம். இதில் பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்க. படியால் ஏறித்தான் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் போகணும். இதில் அரச மரம் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு தெய்வத்தை வச்சிருக்கணும். என்ன இதுலேயும் பிள்ளையார் தான் வீட்டு இருக்கிற பாருங்க. இதில் அருகு எல்லாம் வச்சிருக்கணும். தொடர்ந்து நாங்கள் மேலே ஏறி பிள்ளையாரை பார்ப்போம். என்ன இந்த படியால் தான் நாங்கள் மேலே ஏறி போகணும். இதுதான் இந்த கோயிலினுடைய வசந்த மண்டபம். தொடர்ந்து மேலே ஏறி போவோம். நண்பர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொண்டிருக்காரா. பிள்ளையாரை காட்டிக்கிறேன். என்ன பாருங்க, அருகு வச்சு வைக்கிறேன் பிள்ளையாருக்கு. இங்கேருந்து பார்க்கக்குள்ள ஊரே தெரியுது. என்ன கீழே இறங்க மனசே வருது இல்லை. அவ்வளோத்துக்கு
நல்ல குளிர்மையாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. வெயிலுக்குள்ளால் வந்தால் தானே அதான் இதில் நிற்க இன்னும் நல்லா இருக்குது. நல்ல வியூ. அதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கீழே இறங்கலாம். கீழே இறங்கி போக மனசே வரதில்லை. ஆனால் ஒன்றும் செய்யலை. அது என்ன தொடர்ந்து போகத்தானே வேணும். இதில் அரச மரத்துக்கு கீழே ஒரு தெய்வத்தின் சிலையை வச்சுருக்கேன். நாகதம்புரான் என்ன நாகதம்புரான் வீட்டு இருக்கிறார் பாருங்கோ. இதுதான் அரசமில. அந்த காலத்தில் இந்த இலையை பிடுங்கி நாங்கள் புத்தகத்துக்குள்ளே வைப்போம். என்ன அப்போ தான் படிப்பு நல்லா வருமெண்டு. ஆனால் எங்களையும் வேகமாக போகிறேன். ஐயா வணக்கம். உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் போக இயலாது. என்ன நடக்குது? மேடம் எடுக்கிறீங்க. ஓ ஊரை போய்ட்டு சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊரா? நாங்கள் துறையூர். துறையூர். அப்போ இங்கே என்ன அலுவல் ஐயா? இங்கே டீசலுக்கு வந்தேன் பிள்ளையோட. ஓ நீங்கள் ஏற்றி இறக்குறதா? ஓ என்ன மாதிரி காலம் போகுது? காலம் என்ன விட்டு வாங்கிமா இருக்கிறேன். பேர் இறக்க வந்தீங்களா? தொழிலுக்கு போகிறே இல்லை. எனக்கு மெலிஞ்சி மோசம் போயிட்டேன். ஒரு வருஷம் ஆச்சு. அதோட போகிறே இல்லை. பேரை பிள்ளைய தான் பார்க்குறேன். பேரை பிள்ளைய பார்க்குற காலை சாப்பாடு நான் கொடுக்குற வச்சு அவன் கிட கொடுக்குறாரு. ஏற்றிடாக்க மகள் இல்லை. மகள் வேலையை போயிட்டேன். வைஃப் போனால் சோகன் தானே என்ன? வாழ்க்கை துணை தானே என்ன? போகிறேன் இல்லை. நான் தொழிலுக்கு ஒன்றும் போகிறேன் இல்லை. எனக்கு 61 வயது. ஒரு இடம் போகிறேன் இல்லை. 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டு ஒரு பிள்ளை கல்யாணம் கட்ட இல்லை. அவர் தமிழ் வாசிக்கிறேன். இனி அவர் அடுத்த வருஷம் கல்யாணம் அடுத்த வருஷம் முடியும். அதாவது நம்ம வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. ஒரு நாள் ஓடத்தானே வேணும். என்ன ஓடத்தான் போனேன். இந்த கூடத்தை விட்டுட்டேன். இனி 11 மணிக்கு வேற வரும். இனி வச்சு தான் வரும் மேய்த்து இறக்கிறதுக்கு. டேய் மகள் நிற்கிறான். சரி நேரம் லீவு. அவள் போயிடுவா. நாளை திங்கக்கலாம் ஆகிட்டு வேலை நைனாதியில் வேலை. அவாக்கு 7 மணிக்கு போனால் பின்னர் 5 மணிக்கு வருவார். அது மட்டும் நான் தான் பேரை பிள்ளையில பார்க்குறது இறக்குறது. அப்போ ஐயா அப்படியே என்ன சாப்பாடு கடலை சாப்பிட்டாங்க. சத்து தானே? கடலை அவிச்சு சுண்டி சாப்பிட்டேன். கார சாப்பாடு. இனி மதிய சாப்பிடா. இனி எத்தனை வயசு? 67. 67 ஆண்டு பிறந்தேன் நான். கனவு பாருங்க. சின்ன வயசுல ஓடி அடித்து கேன்சல் வந்தது 3 வருஷம். 3 வருஷம் கேன்சல். 3ஆவது மாதம் சாப்பிடல. 3 மாதம். அதோட சரி உடம்பு எல்லாம் சாப்பிடும். திடீரெண்டு போனால் பரவாயில்ல. அந்த உண்மையை வருத்தம் இப்படி கஷ்டம் என்ன? உத்தரிச்சு போட்டா கடந்து 3 வருஷம் 3 மாதம் உத்தரிச்சிட்டேன். நானும் கடவுள்கிட்ட வந்தது தான். உடனே போயிடணும். வச்சு இழுக்காத எங்களை எல்லாம் பிற்காலங்கள். சாப்பிட்டு போட்டு கிடந்த கடையில் போனால் பரவாயில்ல. உத்தரிக்கிறனா கஷ்டம் தானே. உடம்பு எல்லாம் வந்துட்டேன் வாக்கு. நாங்களாம் பார்க்குறோம். ஏற்றில் கிடக்கிற தெளிப்பில் ஆஸ்பத்திரியில் இந்த டாக்டர் வீட்டை வந்துட்டு வேற ஒன்று அனுப்பிச்சிட்டு வந்து பார்த்தேன் 3 மாதம். வந்து பார்த்தவர் பெரிய டாக்டர், தெளிப்பில் ஹாஸ்பிட்டல் டாக்டர், இந்த வங்கடி டாக்டர்லாம் பார்க்குறது. பார்த்து வேறு அகட்டம் வந்துட்டு கடன் தெரியா போயிட்டான். என்ன பிரச்சனை? அவருக்கு ஒரு நெஞ்சு இல்லை வாக்கு. நெஞ்சில் ஒரு காய் வந்தது. அந்த காயை எடுத்துட்டாங்க. எடுத்து அவள் ஒரு 5 வருஷத்தால் ஒரு வாக்கு உடம்பு எல்லாம் வந்துட்டு 7 வந்துட்டு 19ஆம் ஆண்டு விட்டுனவங்க. இப்போ 2026 2025 சித்தவன் அதோட தெரிஞ்சுட்டாடா. ஐயாவுக்கு என்ன பேர்? என் பேர் முழு பேர் பிரமநாதன். நாதன் தான் கூப்பிட்றாரு. நாங்கள் துறையூர் பேர் நாலம்பட்டார். படம் அனுப்ப போகிறீங்களா? ஒவ்வொரு ஆக்களுக்குள்ளேயும் ஒரு கவலை ஒன்று இருக்குன்னு தானே பார்க்க தெரியாது. மனதில் இருக்குன்னு தான் கவலை. கேட்கக்குள்ள தான் தெரியும் என்ன ஒரு பிரச்சனை. சரி என்ன பார்த்து போயிட்டு வாங்க. சரி நீங்கள் படம் மட்டும் தான் அனுப்புகிறதோ? நாங்கள் யூடியூப் சேனலில் போடுறோம். நாங்கள் ஐயா இந்த ஊர் ஆக்கள் இருப்பினம் தானே. அப்போ எல்லாம் பார்ப்பினோம். இந்த ஊர் என்னமா இருக்குது, இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னமா இருக்கணும். அப்போ கஷ்டப்பட உதவி செய்ய மாட்டேனியாவே? முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் தான். எத்தனை பேர் என்று செய்கிறது என்ன செய்யறாது. எனக்கு நான் தொழில் கொண்டும் போகிறேன் இல்லை. அவையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். புள்ளெல்லாம் நான் பார்க்குறோம். அவள் தாத்து தான் நான் வாங்கி தின்னோணும். இந்த கை சீலாவுக்கு ஒன்றும் இல்லை. அவையே நாங்கள் கேட்கணுமா? நாங்கள் நீங்கள் புள்ளியிடம் கூட புள்ளைய நாங்கள் கேட்கணுமா? நீங்கள் தரதான் வாங்குவோம். அது சரி. என்ன அவங்களா என்னத்தை செய்யணும்டா செய்யுங்க. நீங்கள் வெளிநாடு வழியாக அப்படி எடுக்கிறாது கேட்கலாது. நாங்கள் ஒருத்தரையும் வாங்கி கொடுக்கவே இல்லையே. என்ன பேச்சுன்னு சொன்னேன். நல்லதுக்கு இந்த இப்போ காலம் இல்லை. தெரியும் தானே உங்களுக்கு? தெரியுமோ? அடுத்த விஜய் சம்பளம் மாதிரி கொடுக்கவே இல்லை. மாதம் 5000 ரூபா. கொடுங்க. சமத்திலாம் இந்த உடம்புரி காதெல்லாம் கொடுக்குறேன். என்ன கொண்டு போய் நான் தனியாக மதுரை இல்லையே. எவ்வளோ இருக்குதாங்க? இந்தாங்க ஐயா 2000 ரூபாவா?
இதுதான். ம் உங்களுக்காக இந்த பிள்ளையார் வந்திருக்கிறார் போல கோயிலுக்கு வந்துருக்குறீங்க. நன்றி. சரி ஓகேண்ணா பாய். ஓகே அதானே நான் உங்களுக்கு இந்த பிச்சை சம்பளம் மாதிரி வாங்கி தரையில எங்களுக்கு ஐயா நாங்கள் அப்படி செய்யதே இல்லையே ஐயா. அப்போ கண்டா அப்படி இருந்து சரியா சரி அண்ணா. ஓகே பாய் பாய் பாய். ஓகே 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 பாருங்கோ. சரி நாங்கள் பிள்ளையார் கோயில நானும் தட்டாத சந்தி தட்டாதரு 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 டவுனுக்குள்ள தான். சரி ஓகே பாருங்க. சரி நான் பிள்ளையார் கோயிலை பார்த்தாச்சு. தொடர்ந்து போவோம். உண்மையாக அவ்வளோத்துக்கு அழகான கோயில். இங்கே நிற்கவே அவ்வளோத்துக்கு ஆசையாக இருக்குது. போக இடம்பெறதில்லை. மேலே போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கு தெரியுமோ, சொர்க்கம் சொல்லும். சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். முன்னாடி இது ஒரு கடை ஒன்று இருக்கு. என்ன இதில் ஒயில் எல்லாம் விற்கணும் பாருங்கோ. அந்த காலத்தில் இப்படி தான் ரோட்டு கரையில் தான் ஒயில் எல்லாம் விற்பினோம் கடைகளில். இதில் ஒயிலாதுகள் விற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கேட்டால் அளந்து குடிப்பினோம். என்ன புனல் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கோ. இதில் டயர்கள் எல்லாம் இருக்குது. பைக்குகள் வாகனங்களுக்கு இங்கே டயரும் மாற்றி கொடுக்குறவையல் போல். இது என்னத்துக்குன்னு சொல்லி தெரியுமா? சின்ன தொட்டி. இப்போ டயர் காற்று போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இதுக்காக போட்டு பார்ப்பினோம். என்ன அதுக்காக தான் இந்த தொட்டியெல்லாம் வச்சுருக்கணும். ஐயா இப்போ தான் இந்த ஆள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். என்ன அது வேலை கலைப்பு போல் இப்போ தான் ஆள் வந்து சாப்பிட்றார். பஸ்ஸுகளெல்லாம் தொடர்ந்து போய் வந்து கொண்டு இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கே திரும்பி தான் போகணும். இதில் பார்த்தீங்களோ குளத்தை வேற லெவல். என்ன வடிவான குளம் பாருங்க. நல்ல வடிவான லொக்கேஷன். பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து கோயிலையும் போய் பார்க்கலாம். என்ன மூலஸ்தானம் கருங்கல்லால் கட்டி இருக்கிறேன். இதில் தென்னைகள் நிற்குது. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்தில். இதில் அழகாக கோயில் இருக்கு. என்ன நாங்கள் தொடர்ந்து போய் பார்க்கலாம். இவர் உண்டியில் களவெடுக்கிறார் பாருங்கோ. உண்டியில் கொண்டு போக போகிறாராம். இந்த வைரவற்ற சூளம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வைரவர் கோயில். என்ன பாருங்க, ஒரு அழகான வைரவர் கோயில். இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். அவரையும் கொண்டு போய் காட்டுறேன். பக்கத்தில் பிள்ளையார் இருக்கிறார். தொடர்ந்து இதில் முருகப்பெருமான் வீட்டு இருக்கிறார். என்ன பக்கத்திலேயே கிணறும் இருக்குது. பின்னால் வாழை வச்சிருக்கணும். இதான் குளம். தெரிஞ்சாக்கள் கோயிலோட பேரை கொமெண்டில் போட்டுவிடுங்க. என்ன கருங்கல்லால் கட்டியிருக்கணும் மூலஸ்தானம். திரு ச சண்முக ராசா திருமதி ச அன்னலக்ஷ்மி பெரிய பிள்ளை குடும்பத்தினரா. அவையில் தான் 2016ஆம் ஆண்டு அளவில் இந்த தரிசன மண்டபத்துக்கு உபயோகம் செய்திருக்கிறேன். உப்பு தண்ணி அண்டில் தண்ணி கொஞ்சம் ஒரு மாய இருக்குது. சொல்ல தெரிகிறது. இதில் குளத்துக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கோ. குளத்துக்கு நடுவில் இந்த கிணறு இருக்குது. எவ்வளோ வேணும்? ஓகே ஓகே பாருங்கோ. இதுதான் இந்த ஊரில் உள்ள சின்ன கடை. இங்கால கடைகள்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன ஆனால் கடையாவது நீட்டாக வச்சுருக்கார் ஐயா. வடிவா இதில் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தொங்க விட்டு பாருங்க. எல்லாத்துக்கு அழகாக நீட்டாக வச்சுருக்கார். ரெண்டு சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் சின்ன விளையாடுறதுக்கான சின்ன பூங்கா ஒன்று இருக்குது. இதில் பாடசாலை இருக்குன்னு தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதில் கோயில் இருக்குது. தொடர்ந்து போய் நாங்கள் கோயிலை பார்க்கலாம். இதில் அம்மாளாச்சி வீட்டு இருக்கிறேன். இதில் உண்டியல் இருக்குது. இதில் சின்ன மண்டபம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து இதில் கோயில் இருக்குன்னு
நல்ல பெரிய குளம்தான். கோயிலோட பேர் போட்டு இங்கே இருக்குது பேர் அருள்மிகு வீரபத்திரர் ஆலய. அருள்மிகு வீரபத்திரர் ஆலயமா பூசைக்காரன் பேர் போட்டிருக்கேன். 1ஆம் பூசையார், 2ஆம் பூசை, 3ஆம் பூசைன்னு சொல்லி இல்லை பூசைக்காரர்கிட்ட பேர் போட்டிருக்கிறோம். தொடர்ந்து கோயிலின் உட்பகுதியை காட்டுறேன் பாருங்க. இதில் பிள்ளையார் இருக்கு, ரங்கான முருகன், தொடர்ந்து வீரபத்திரர் வீட்டு இருக்கிறார். சரியா நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஒரு நல்ல வேலையும் செய்திருக்கிறோம். இந்த குளத்தின் கரையோரங்களில் மரம் நட்டு வச்சிருக்கிறோம். கோயிலுக்கு அருகாமையில் இதில் சன சமூக நிலையம் இருக்குன்னு தொடர்ந்து போய் பார்க்கலாம். இதுதான் சன சமூக நிலையம், ஐக்கிய உதயமால் சன சமூக நிலையம். இது 2024ஆம் ஆண்டு அமைச்சிருக்கணும். 2025 திறக்கப்பட்டிருக்குது. உட்பகுதியை காட்டிக்கொள்கிறேன். இது வேல்னை கிழக்கு 4ஆம் வட்டாரம். ஒரு அழகான இடமென கிடங்குகள் இருக்குது. அந்த காலத்து கிணறு பாருங்க. உடுப்பு துவைக்கிறதுக்கெல்லாம் இலகுவாக அந்த காலத்தில் அமைச்சு வச்சிருக்கிறோம். என்ன பழைய கிணறு பாவிக்கா விட்டுட்டு இருந்தானே. தொடர்ந்து நாங்கள் வீட்டை போய் பார்க்கலாம். இந்த வீடு பனங்காட்டுக்கு நடுவில் இருக்குது. பாருங்க, அந்த காலத்து வீடு எவ்வளோத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்ன இதுதான் குசுனி. கீழான் விறகுகள் எல்லாம் வைப்பினோம். இந்த வீட்டுக்கு நிறைய ரூமுகள் இருக்குது. நிறைய அறைகளை கொண்ட ஒரு பெரிய வீடு. என்ன நிறைய அறை பாருங்க. மாங்காய் சீசன் வந்துட்டுது. எங்கே போனாலும் மாங்காய்களை காணக்கூடியமாக இருக்குது. முசுறு நிற்குது, கடிச்சு போடுமணி. இதில் பிரண்டை நிற்குதுண்ணே. இதெல்லாம் மூட்டு நோக்களுக்குன்னு இல்லை. நான் பழைய வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன். உன்னை வீடு வழி இருந்தால் வடிவாக துவைச்சி சாப்பிடுங்க. என்ன இது ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இது ஒரு கரையான் பொத்து இருக்குது. மாங்காயெல்லாம் அறம்புறமாக காய்ச்சி இருக்குதுண்ணே. இந்த வீடு இதோட முடியே இல்லையா, தொடர்ந்து அங்காலையும் போகுது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இதோட நாத்தி ஒன்று இருந்துருக்குது. மாங்காய்கள் எல்லாம் கொத்து கொத்த காய்ச்சிருக்குது. அடுத்த முறை வாரம் பிடுங்கி சாப்பிட்றோமா. இப்போ கொஞ்சம் காயாக இருக்கு. என்ன இப்போ சாப்பிடாது, கொஞ்சம் பழுக்க விட்டு வந்து பிடுங்கத்தான் இருக்கு. இதில் ஒரு பாம்பு புத்தொன்று இருக்குது. இது பாம்பு புத்து இருக்குண்ணே. இது ஒரு பாம்பு புத்தொன்று இருக்குது. இங்கால பாத்ரூம் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ இந்த வீட்டுக்காரருக்கு போய் சேரும் பிறக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன
பொறுங்க சரி சரி நீங்கள் போங்க வேலையை பாருங்க ம் சரி ஓகே அவர் லேட்டாக போயிட்டேன்னு சொல்லி நல்லா வேகமாக போய் கொண்டிருக்கிறார். எனக்கு இப்போவே டைம் ஆகிட்டு மத்தியானத்துக்குள்ளே விற்று முடிக்கணும் என்ன, அதனால் நல்ல வேகமாக போய் கொண்டிருக்கிறார். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கோ, பிரம்மாண்டமான கோயில். இதில் ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்துலேயே இதில் ஒரு ஸ்கூலும் இருக்குண்ணே. இதில் தேர் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான தேர் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்ன, நல்ல சிற்ப வேலைப்பாடுகள், நல்ல பிரம்மாண்டமான தேர் தான், நல்ல உயரமும். சரியான நம்ம தொடர்ந்தபடியாக போவோம். நல்ல பெரிய பில்டிங் தானே என்ன. இந்த வீதின்ற பேர் ராஜ வீதியா, இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க, அம்மன் கோவிலடி. நல்ல பிரம்மாண்டமான ஒரு மண்டபமா எடுக்கிறேண்ணா. இங்கே நிறைய தென்னைகள் எல்லாம் நிற்குது பாருங்க. நான் ஊரை சுற்றி காட்டி கொண்டு வரேன் வீடியோவில், யூடியூப்பில் போடுறேங்க, யூடியூப். ஓகே அண்ணா, எப்படி சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் டிடி விளாக்ஸ் விட ஜெஃப்னா டிலாக்ஸ், அதில் நண்பர் என்ன பேர் மண்டபத்தையும் சேர்த்து எடுங்க. எடுக்கிறேன். எமது பிரதேசம் வேலணை பெருங்குளம் முத்துமாரி அம்மனுடைய ஆலயம். இந்த முத்துமாரி அம்மனுடைய ஆலயம் எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆடி மாதத்திலே வளர்வரை நாளிலே திருவிழாக்கள் இடம்பெறும். 12 நாட்கள் சிறப்பாக இடம்பெறுகின்றன. எமது ஆலயத்தை சுற்றி மண்டபங்கள் இருக்கின்றன. இந்த அறிவம் ஏனைய மண்டபங்கள் 3 மண்டபங்கள் மதியம் 3 மண்டபங்களும் மதிய போசனம் வழங்கப்படும். இரவுகளிலே திருவிழா வேளையிலே எமது ஆலயத்திலே இரவு அன்னதானங்கள் இடம்பெறும். அடுத்ததாக எமது மண்டபத்திலே இப்பொழுது தொடர்ந்து சில ஒவ்வொரு தினங்களும் வெள்ளிக்கிழமைகளிலே அன்னதானம் வழங்கப்படுகின்றது. சில விசேஷ தினங்களுக்காக சில மக்கள் தங்களுடைய விசேஷ நாட்கள், அதாவது பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் அல்லது ஞாபகார்த்த நாட்கள், அப்படியான நாட்களிலே மக்கள் அன்னதானம் வழங்குகின்றார்கள். அது சிறப்பாக செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நமது மக்களுடைய எல்லா மக்களும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஏழையோ பணக்காரோ நடுத்தர வசதி உள்ளவர்களோ அலுவலக உத்தியோகர்களோ யாரும் வந்து இங்கே புழங்கக்கூடிய இருக்கும். ஒரு நல்ல சமூகமாக உள்ள சமுதாயம் உள்ள ஒரு பாடசாலையாகவும் மிக பக்திபூர்வமான ஒரு அம்மனுடைய ஆலயமாகவும் திகழ்கின்றது. நன்றி. ஓகே ஓகே ஓகே. இது யார் மக்களாட்சி கட்டினதாண்ணா? இது இந்த மண்டபக்காரர் 6 போடிகள் வெளிநாளில் அவங்க தான் கட்டினேன். இப்போ நான் தான் மேற்பார பார்க்குறேன். சரி சரி. ஆனால் இந்த ஊராக்கள் சரியா பற்றின ஊரில் நல்ல கோயில் பெற்று நிறைய உதவியெல்லாம் மக்கள் இந்த நிவாரணம், இந்த கொரோனா, மற்ற இந்த குண்டு வெடிப்பு, டிக்வா சோழி, அந்த டேங்கில் இருக்கிற குடிக்கிறீங்களா தம்பி? டேங்கில் இருக்கிறதுல குடிங்கோ. மற்ற கைகளோடு இந்த டேங்க் தண்ணியில் கை சரி கொஞ்சம் சரியா நல்ல தண்ணியாக அது பாரு. இப்போ 10 மாதமாக செயல்படணும். கொஞ்சம் இந்த தீவுப்பதியாக்கள் இப்போ நீங்கள் எந்த இடமா தெரியல, நாம தீவுப்பதி. இப்போ தீவுப்பதியாக்கள் சில பேர் இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். உழைச்சா கொஞ்சம் நல்லா இருந்தால் சில மக்களுக்கு எல்லா தீவுப்பதி 10 தீவு இருக்குது. எல்லா மக்களும் உதவி செய்யணும். அது ஒரு பற்று பாசம் ஆசை இருக்குது. சில குடும்பங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் நாட்டு சூழ்நிலையிலையும் உதவி செய்யணும். அந்த ஒரு திறமை மக்களுக்கு இருக்குது. சரி நன்றி. என்ன சரி நாம கூட கண்டவர குறைவு தான். அப்படின்னு நம்ம மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறது. தலைவர் பொருளாளராக எல்லாமே இருந்தேன்னா இப்போ மற்ற யாழ் மாவட்டத்தினுடைய வேலணை மட்டத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்குது. அப்படியே சில பேருக்கு யாரு இல்லை யாழ் மாவட்ட மாற்றுத்திறனாளி அமைப்பு அந்த கண்பார்வை பிரச்சனை உங்களுக்கு தெரிய எல்லாரும் சுமார் ஆம்பளை இரண்டு தெரியுது. ஒரு கரப்பு வழியாக தெரியாது. குறிப்பு நிதானத்துக்கு ஓடும் செய்வார். சில வேலைகள் செய்கிற மாதிரி டியூஷன் சென்டர் இல்லை சார், டியூஷன் சென்டர் வச்சுக்கணும். ஒரு ஆள் நிதி அளிப்பு பங்களிப்பு செய்வது அப்படி வரும். சரி சரி நன்றி. ஓகே நன்றி. தொடர்ந்து பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தையும் பார்க்கலாம். என்ன இதுதான் வேலணை கிழக்கு மகா வித்தியாலயம். இந்த முன்மதில் அன்பளிப்பு குமாரசாமி, தீனா குமாரசாமி. பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது. பள்ளிக்கூடத்தின் உள் வளாகத்தையும் காட்டிக்கிறேன். என்ன
பாருங்க இதுதான் பள்ளிக்கூடத்தின் உள் வளாகம். இங்கே படித்தாக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. நாங்கள் இப்போ வேல்நை கிழக்கில் உள்ள முத்துமாரி அம்மன் கோயில் நிற்கிறோம். பாருங்க அம்மா வெயிலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. அம்மா இந்த ஊரா? எத்தனை வட்டாரம்? நீங்கள் எத்தனை வட்டாரம்? தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்க்கலாம். பாருங்க நல்ல பிரம்மாண்டமான கோபுரம், நல்ல பிரம்மாண்டமான கோபுரத்தோட இந்த கோயில் இருக்குது. இதில் தேர்முட்டி இருக்குன்னு. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன ரெண்டு பக்கமும் சிலைகள் இருக்குது. தொடர்ந்து உள்ளுக்கு போவோம். இதுதான் இங்கே உள்ள முத்துமாரி அம்மன் கோயில். இதில் வசந்த மண்டபம் இருக்குது. உண்மையிலே கோயில் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பாருங்க இப்போ நேரம் 10:10. இதில் அம்மன் உங்களுக்கு வீட்டு இருக்கிறான்னு. இதில் உள்ளுக்கு அம்மன் வீட்டு இருக்கிறா. சரி என்ன இதில் நவக்கிரகங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதில் நவக்கிரகங்கள் இருக்குது பாருங்க. கோயிலோட பேர் பெருங்குளம் முத்துமாரி அம்மன். இதில் தான் பேர் போட்டிருக்கு நம்ம. என்ன சரி நாங்கள் இனி தொடர்ந்து போகலாம். இதுதான் பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயில். இதில் பிரம்மாண்டமாக மரத்தால் செய்யப்பட்ட கதவுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் திருநீறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சிருக்கணும். பள்ளியும் இருக்கு உள்ளுக்கு. என்ன இதில் தேங்காய் காய போட்டிருக்கிறேன், கொப்பராக்கு போட்டிருக்கிறேன். இதில் இருந்தால் எண்ணெய் எடுத்து கோயில் தேவைகளுக்கு யூஸ் பண்ணுவினோம். உண்மைதான் உண்மைதானா? கேட்டு எடுத்தா பிரச்சனை இல்லைண்ணே. கேட்க எடுத்து தான் பிரச்சனை. தலைவர் ரெண்டு வந்தீங்கடா. 10 மணிக்கு வாங்க. தலைவர் நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். தெரியாத ஐயா, உண்மையா தெரிய போட் எதுவும் போட்டுருந்தா எடுக்காம விட்டுருப்பேன். கோயில் போட் போடையில தானே, அப்போ எங்களுக்கு தெரியாதானே ஐயா? நீங்கள் தான் இந்த கோயில் கணக்கு பிள்ளை என்ன? ஓகே ஓகே. கொப்பரா நீங்களா காய விட்டுதா? ஐயாவிடம் இருக்கிறது இங்கே தான் ஒவ்வொரு நாளும் வந்து போகிற கோயிலுக்கு. சரி ஓகே சரி பாய். வாங்க. ஓ வடிவாக இருக்கிறது நான் ஹெல்ப் பண்ணி விடுறேன். சரி சரியா. ஓகே பாய் பாய். ஓகே வேலனை பெருங்குளம் முத்துமாரி அம்மன் கோயில். சரி ஓகே. ஓ எங்களுக்கு என்னடா கொமெண்டில் போட்டிருந்தவை கட்டாயம் இந்த கோயிலை வீடியோ எடுத்து போட சொல்லி. அப்போ நாங்கள் அதை தான் வந்து நாங்கள் எங்களை போட் போடுறதா நாங்கள் உள்ளுக்கு எடுத்துருக்க மாட்டோம், பெர்மிஷன் கேட்டுருப்போம். போட் போடுதல் தானே நமக்கு தெரியாதானே. என்ன சரி என்ன வாரம்மா, நன்றி. ஓ ஓ நான் தீர்த்தமெல்லாம் வந்து எடுப்போம்மா. சரி என்ன பாய் ஐயா பாய். ஓகே. இதில் தீரடி வைரவர் வீட்டு இருக்கிறார். இதில் வைரருடைய சூலம் இருக்கு. என்ன இதில் தில்லையம்பலம், செல்லமுத்து, அமுத சுரபி அன்னதான மண்டபம் இருக்குது. இதில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பெரிய வளாகம். என்ன இதில் கோயில் கிணறு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில்
ஒரு பிரம்மாண்டமான கிணறு ஒன்று இருக்குது. தண்ணி மேல் மட்டத்தோடய நிற்கிறேன். பக்கத்தில் குளம் இருக்கிறபடியா தண்ணி நல்லா மேலேயே நிற்குது. வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். வணக்கம். ஒரு பேட்டியும் எடுக்கலாமா? அதுக்கு என்ன இது என்ன வெயிட். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? உங்கள் தில்லியம்பலம் செல்லத்துறை. அவ என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ? ஓ இப்போ ரெஸ்ட். அவங்க மண்டபம். ஓ இங்கடா மண்டபம் இங்கடா. அது 1972ஆம் ஆண்டு. 72ஆம் ஆண்டு எங்களோட அம்மா செத்த உடன் ஒரு 10 அடியில் ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு அவர் ஒரு அன்னதானம் கொடுக்க தொடங்க அப்பர். இப்போ அதிலேருந்து தொடர்ந்து இந்த வரையும் செய்துட்டு வரோம். ஒரு வருஷம் திருவிழாங்க 11 நாள் அன்னதானம் கொடுக்குறாரு. அதான் அவர் சொன்னவர் என்ன, இந்த வழியை திறந்துருக்கு, இந்த வழியும் படி பின்பற்றுங்கள் என்று சொன்னபடியாக நாங்களும் அதை செய்துகிட்டே வரோம். நாங்களும் பள்ளிகள் எல்லாம் எல்லாம் மொழியானது தானே. இந்த நாடு ஆக்கள் எல்லா நாட்டிலையும் இருக்குண்ணே. லண்டன் இருக்கேன், சுவிஸில் இருக்கேன், ஜெர்மனி இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்குண்ணே. எத்தனை பிள்ளைகள் ஐயாவுக்கு? எனக்கு 4 ஆம்பளையும் 2 பொம்பளையும். என்ன செய்யணும்? பொம்பளை பேர் ஒரு ஆள் பெங்களூர் இறங்கியிருக்கேன், மற்றவர் லண்டனில் இருக்கேன். படிக்கிற எல்லாம் முடிகிறேன். காயா ரெஸ்ட் எடுத்து கொண்டு. நாங்கள் இப்போ போன வருஷத்துலேருந்து தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். 7 மாதம் 15ஆம் தேதி தொல்லை விட்டுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கு. நாங்கள் பிஸ்னஸ் செய்தாங்க, மாற வச்சுருந்தாங்க. அதை கொடுத்துட்டு வெளியில் போக வேண்டி கிடந்த அக்கா வேறு ஏற்கனவே அவையில் பார்க்க நீ அவையில் இங்கே வர போகிறே இல்லை. அவையில் அங்கத்தே முடிவு அவைன்ட்டு அங்கே தான் உயிரோடு இருக்கலாம் போய் பார்க்கணும். உண்மையை செத்த அப்புறம் வந்து போய் பார்த்து இவ்வளோ காய்ச்சல் அடிச்சு போய் பார்த்து அர்த்தம் இல்லை. அதுக்காண்டி தான் தொல்லை கொடுத்து நான் தொல்லை கொடுத்தா தான் நான் நிம்மதியாக போய் அங்கே நின்றுட்டு வரலாம். அதுக்காண்டி தான் நான் அதை கொடுத்துட்டு போய் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப வேறு என்னது கேட்குறீங்க? அப்போ என்ன மண்டபம் எல்லாம் சேர்ந்து தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 85ஆம் ஆண்டு இதை கட்டினாங்க. 85ஆம் ஆண்டு தொடக்கம் இல்லை 72ஆம் ஆண்டு தொடக்கம். அது ஒரு 10 அடியெலாம் இருந்தது. 10 அடியிலேருந்து ஒரு நாள் தான் செய்தது அப்போ ஸ்டார்டில். பேருந்து தான் அதை இது புதுசாக கட்டி போட்டு தான் பேருந்து 11 நாளும் என்ன தான் கொடுக்க தொடங்கினாங்க. நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு தான் நல்லா இருக்கிறீங்க. அவ்வளோ இதில் அதுதான் இப்போ சரியான கஷ்டம்தான். ஆனால் 11ஆம் நாள் முடிய ஒரு மனத்தில் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு எத்தனையோ திருப்தியும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த நீங்கள் கஷ்டம்தான், 11 நாளும் சரியாக கஷ்டம்தான். எல்லாம் கழிவுகளி தடபாடம் எல்லாம் இருந்து யாழ்ப்பாணம் தான் கொண்டு வைக்கிறோம், இங்கே வைக்கிறாது. ஓ எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இதை செய்கிறோம். இனி நாங்கள் இல்லை காலத்தில் வேறு பிள்ளைகள் வந்து செய்வினு நம்பிக்கையில் இருக்கிறோம் நாங்கள். மொத்தமாக வேற பிள்ளைண்டா 3 3 5 5 3 8 8 என்ன 10 பேர பிள்ளைகள் இருக்கு. 10 பேர். இது பெரிய ஒரு கட்டுற மைண்ட் முளைப்பு நம்ம வந்து இனி அவையில் வளர்ந்துன்றவங்க தானே. இனி அங்கே இருக்கிற பிள்ளைங்க இங்கே வர போதா, அது அடுத்த பிரச்சனை. அவையில் இங்கே வர இனி வர இப்போ எங்கட வரம்புற அப்புறம் இந்த எங்கட பிள்ளைகள் வந்து அவை இருக்கிற வர உணவுலையே அது பிறகு வந்து பிற பிள்ளைகள் வந்து செய்யணுன்ற அளவில் அதுவும் சரி. அங்கே அப்படியே அழிஞ்சு போகுது. அப்போ அந்த நாட்டுல இருந்து கூட இந்த நாட்டுக்கு கிளைமேட் எல்லாம் செட் ஆகும். வர இங்கே வர மாட்டேன், இங்கே வந்து செய்ய வந்திருக்கேன் எல்லாரும். இப்போ ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட மச்சான கலையோட கடைசி மச்சான கல்யாணோட பவுனியால் அதுக்காண்டி இப்போ வந்துருப்பாரு. பவுனியாக வந்துட்டாரான். என்ன அவர் இங்கே வரையில் வீட்டு வரையில் எங்களை வீட்டை வரையில் என்னென்னதே கல்யாணம் விட அதை அதுக்கு நாங்கள் போவோம் தானே. இப்போ அதுக்கிட்டே வருவேன். நாளைக்கு வரேன் கதையாக கிடந்து நீ வந்தால் தான் தெரியும். அது சரி. வேறு என்ன ஐயா பேர் என்ன? எந்த செல்லத்துறை. ஐயா செல்லத்துறை சொன்னால் ஒரு எங்கள் ஒரு எப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும்? செல்லத்துறை தெரியும். சரி என்ன. ஓ நன்றி. நன்றி நன்றி. ஐயா எத்தனை வயசு? 74. 74 ஆகிட்டா? 64 65 65 66 வயசு ஆகிடுங்க. இப்போ காலம் ஒடி கிளம்பியே 5 மணிக்கு கிளம்பி கந்தரமரத்துலேருந்து உரும்புராக்கி சைக்கிளில் ஓடுறான். இன்றைய காலமே போயிட்டு தான் வந்து நான். என்ன சைக்கிளை விடணும். ஓடணும். உடம்புகளை சைக்கிள் விடாட்டே நேர்த்தியாக இருக்கும். உடம்பே இதை குறைக்கணும். வெயிட்டாக குறைக்கணும். பார்த்தீங்களா? வெயிட்டாக குறைக்கணும். வெயிட்டாக குறைக்கும். குறையுது இல்லை. சீனியன்னு சாப்பிட்றதில்ல, சோறு சாப்பிட்றதில்ல. சீனியில் தான் இது நடிக்கிறது. சீனியை குறைச்சா தான் சீனி குறைச்சா வெயிட் தண்டவாள குறையும். குறையும். உணவு பழக்க வழக்கங்களுக்கு இப்போ உணவு பழக்க இப்போ இல்லை இந்த வழக்கம். அப்போ அந்த நாள் ஒடியப்படுதுனால இவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஒடிய கிழமையில் ஒரு நாளைக்கு ஒடியல் கூழ் காய்ச்சி. இப்போ இங்கே காய்ச்சிரமா இல்லையே. இல்லை இப்போ அப்போ ஒரு கொஞ்சம் காசு காணும். இப்போ கூழ் காய்ச்சினா 10,000 ரூபா வேணும்.
அப்போ ஒரு ரெண்டு 500 500 காணும் ஒரு கோரில் மீன் 25 ரூபாய் அப்போ அப்போ நீங்கள் காலத்தில் இதில் விளை மீன் தருவாங்கன்னு ஓ. 5-6 மீன் தருவாங்க தெரியாது 25 ரூபா 25 ரூபா அது பிடிக்கும் டக்கட வள்ளத்தில் ஏறி பிடிச்சிருவாங்க பிடிச்சா தான் எங்களுக்கு வரும் இல்லாட்டி ஒரு அங்கே தான் போயிடுவோம் அப்படியான வாழ்க்கை தான் இப்போ எல்லாம் என்னது இப்போ எங்களுக்கு 2 பேருக்கு வாங்குறதுக்கு 500 600 போகணும் அது சின்ன மீன் தான் வாங்கலாம் பெரிய மீன் வாங்கலாம் அந்த காலத்துல வந்து உங்களோட காலத்துல அப்பேக்க ஒரு மாச செலவு எவ்வளவு காசா இருக்கும் அங்கே அப்போ 60 சம்பளம் எடுத்துனாங்களா பாருங்களேன் 60 சம்பளம் எடுத்து மாசம் மாதம் 60 ரூபா சம்பளம் அப்போ இப்ப அந்த 60 ரூபாய்க்கு ஒரு நிமிஷமும் காணாது ஒரு தேத்தனி வாங்கி குடிக்கலாம் ஒரு தேத்தனி வாங்கி குடிக்கலாம் சேத்தனே 100 120 ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் நாங்கள் வருவோம் அப்போ கடையிலிருந்து வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்க தான் வாரது இந்த திருவிழா தான் வருவோம் அப்போ அப்போ ஒரு கிலோ அரிசி என்ன விலை போனது அப்போ எல்லாம் இந்த கூப்பன் தானே அரிசி கூப்பன் அரிசி அந்த காட்டுல காட்டில் அந்த முத்திரப்படி போட்டு தர அரிசி தானே அப்போ விலைக்கு அரிசி வாங்குறே இல்லை ஒரு கடை ஒரு பெரிய கடை 18 கடை போட்டு எடுத்தால் அது நிறைய சாமான்கும் வாங்கிட்டு நாங்கள் மண்ணெண்ணெய் போத்து கொடுக்குறது மண்ணெண்ணெய் வாங்க தான் கரண்ட் இல்லை தானே அப்போ மண்ணெண்ணெய் அவே சாமான் அம்மாவே மண்ணெண்ணெய் தலையில் வச்சுட்டு வரேன் நாங்கள் அந்த சின்ன பொடியெல்லாம் மண்ணெண்ணெய் போத்து வாங்கி பிடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் ஜாங்க கடை இருந்தால் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படி எங்களோட வீடு இது முன்னுக்கு தான் அந்த அதில் வீட்டுக்கு நேரம் முஞ்சாலே இருந்தால் கடை இப்போ அந்த சங்க கடையெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படியா இருந்த காலம் தான் இப்போ இதெல்லாம் சரியா சனம் இருந்த அப்போ சண்டை டைம் எல்லாம் என்ன மாதிரி இருந்தேன் இந்தடா சண்டையும் எல்லாம் வலிக்கிட்டேன் தானே வலிக்கிட்டாச்சே இப்போ 95 சனம் இங்கேருந்து வலிக்கிட்டு தானே அதில் அரைவாசி ஜனம் வவுனியா போயிட்டு அரைவாசி ஜனம் கொடம்பு போயிட்டு பாதி பேர் பாதி வெளிநாடு போட்டு இப்போ திருவிழா நேரம்னா இந்த வருவேன் எல்லாரும் ஊருக்குள்ள சனத்தொகை குறைஞ்சிருக்கு சரியானது எங்கடா கொடுத்து சரியானது இங்கே நம்ம தண்ணி வசதிகள் என்ன தண்ணி இப்போ பைப்பில் தண்ணி வருதானே இப்போ பிரச்சனை இருக்கும் அந்த டைம் கஷ்டப்பட்டு இருப்பீங்களே தண்ணி எங்க போவீங்க தண்ணி அப்போ எங்கள் ஓரளவு நல்ல தண்ணி இருந்தது ஓரளவு இல்லைடா ஓரளவு இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் மாறி போச்சு அப்போ ஓரளவு எங்கிட்ட இந்த தண்ணி நாங்கள் குடிக்கிறாங்க தானே அப்போ இப்போ தான் குடிக்கலாம் தண்ணி அப்போ இங்கே என்ன மாதிரி விவசாயம் எல்லாம் என்ன மாதிரி விவசாயம் தான் கோயில தான் கொடுக்கலாம் கோயில இப்போ சீசன் தானே கோயில சீசன் மற்ற மிளகாய் தோட்டங்கள் சிறுமாண்ட காலையில் மிளகா தான் நீங்கள் தோட்டம் செஞ்சுருக்கிறீங்களா நாங்கள் அப்பாவி செய்தது நாங்கள் நாங்கள் செய்யல அப்பாவி செய்தது சொல்லிங்கன்னா வேலனை வந்து ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஓ வசதியாக டம்பி தான் இல்லாட்டி எல்லாரும் இங்கே இருக்கா ஞாபகம் சேனம் தான் இது முழுக்க இருந்து சேனம் தான் எல்லாம் சொந்தக்காரர் தான் எல்லாரும் ஒரு சபசந்தி கண்டா அவ்வளோ பேரும் காணும் தெரியா இப்போ ஒரு திறமை இல்லை ஒரு இது ஒரு இதண்டா ஒரு 5 பேர் 4 பேர் 2 பேர் தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா கேட்குறதெல்லாம் ஓடி தெரியும் ஓ இதெல்லாம் ஓடி விளையாடுற இடங்கள் தான் கிளித்தடி விளையாடுறது இல்லை கிளித்தடி விளையாடுறோம் இப்போ சின்ன பிள்ளையில பார்த்தா போகணும் கையும் மேலே போகணும் அதுவும் அடுத்த வச்சுன்னு பழைய ஆக்களை காண்றீங்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸில் காண்ற கஷ்டம் இல்லை எல்லாரும் எல்லாரும் இல்லையா ஒருத்தர் இன்ஜினியர்கள் எல்லாரும் வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஸுகள் கோல் பண்ணி கதைக்கிற வேலோ அவைகள் எல்லாம் கதைக்கிறீங்களா அப்படி அப்படி கண்டு கனகாலம் இருக்கு நான் படிக்கல அடிச்ச முடியலாம் எல்லாம் இப்போ அவையெல்லாம் அங்கே எல்லாம் ஒரு பக்கம் தான் போயிட்டாங்க எல்லாரும் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் 3 படியே என்ன படிக்க முடியாது வந்தால் கண்டா கதைக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் போயிட்டு மற்றவங்க லண்டன் அங்கே இங்கெல்லாம் இருக்கிறாங்க வெளிநாடுகளில் அவங்களும் காண்றது இவர் ஊருக்குள்ள இருந்தபடியா அவரை இப்போ பெட்ரோல் சண்டைக்கும் பெட்ரோல் அடிக்க வந்தோம் அப்போ கண்டு காய்ச்சி 2 உண்டா படிச்சு நாங்கள் தானே இப்போ பார் வச்சிருந்தீங்க சொன்னா இல்லை பெரும் புள்ளியாக தான் இருந்திருப்பீங்களே என்ன என்னது என்ன ஐயா எல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணும் ஆக்களது இருந்தார் வடமராஜ் வெள்ளத்துறையில் வச்சுருந்தோம் அப்போ அங்கே அந்த டென்ட்டில் எடுத்து தானே 80ஆம் ஆண்டு எடுத்தது அதில் 80ஆம் ஆண்டு எடுத்து 46 வயசு நடத்தினாங்க போன வருஷம் கொடுத்தாச்சு அதானோ ஏதோ எங்களுக்கு ஆயுதப்பம் செய்ய முடியும் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் எங்களும் பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்குது அப்படி சரியா அதுதான் பார்க்க நாங்கள் பார்க்கணும் நாங்களும் பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டது யோசிக்கணும் முடியும் நாங்கள் இது எங்களுக்கு ஆயுதப்பம் முடியும் நாங்கள் அண்ணன் கொடுத்து தான் இந்த அளவுக்கு இருக்கிறவன் அதுதான் எங்களுக்கு அதுதான் ஏதோ ஆண்டையோ தந்துருக்கு அதெல்லாம் காணும் நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லதான் அவ்வளோதான் சரியா நல்லா செய்தான் நல்லதான் அவ்வளோ ஏன்னா எங்களுக்கு இருக்கிற காணும் நீ என்ன காசு வச்சு என்னடா இல்லை நான் வர கொடுத்துருக்க மாட்டேனே அது வேண்டாம் எனக்கு காணும் இனி பிள்ளைகள் வர போகிறோம் நிம்மதி இனி நிம்மதி பிள்ளைகள் இங்கே வரவுன்னு அவைக்கான தொழில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை அவன் இங்கே வர போகிறோம் இல்லை செய்ய போகிறோம் இல்லை சேர்ந்து சந்தர்ப்ப வரைக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் அக்காவே பார்க்கணுன்னா முக்கிய பிரச்சனை போயிட்டு 3 மாதம் விசாவில் போயிட்டு வந்தேன் சரி என்ன சரி சந்தோஷம் ஒரு ஐடியா இருக்கா ஓ எனக்கு சித்திரையா இது வார மாதம் இருக்கா லண்டனுக்கு போகணும் மற்றவங்கள்ட்ட போகணும் அவர் மற்ற பெரியவர் அவர் தான் மூத்தவர் அவர் லண்டனில் இருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு அவர் அங்கே வந்து என்ன பார்க்க வந்தவர் ஃப்ரான்ஸுக்கு வந்தவர் லண்டனில் வேறு நாங்கள் போயிலாம் அவை வரலாம் அது வந்து பார்த்து போனோம் நான் அவ்வளோ கதை எவ்வளோ பார்க்குறது நீ என்னதை கண்டது
நன்றி வைக்கிறேன். சரி ஐயா, சரி, நன்றி. உங்களோட என்னதுல எப்போ பார்க்கலாம் உங்களோட ஷூட்டிங்? இன்றைக்கு நைட் போடுவோம் நாங்கள். உங்களோட என்ன இது என்னதுல பார்க்கணும்? இவற்றை ஜெப்னா டிலக்ஸ் என்ன டிடி விளாக்ஸ் ஜெஃப்னா டிலக்ஷன். ஜெப்னா டிலக்ஸில் பாருங்க. ஜெஃப்னா டிலக்ஷன். அதில் கொஞ்சம் மாடுகள் மேய்ஞ்சி கொண்டிருக்குது. இதில் பாருங்க ஆக்கள் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன ஊறுப்பட்ட மாடுகள் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலமர நிழலில் ஆக்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கணும். சரியான நாங்கள் தொடர்ந்து போகலாம். அங்கால நாங்கள் அப்போ பார்த்தேன் குளம் அதுதானே. சரி, அருகால இதில் ஒரு ஒழுங்காண்டு போகுது. என்ன இதால் போனால் ஒரு ஐயனார் கோயிலுக்கு போகலாமா? தொடர்ந்து நாங்கள் ஐயனார் கோயிலுக்கு போவோம். என்ன இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கு போல. கரையில் கேனுகளை வச்சுருக்கேன் ரோட்டு கரையில். டைமுக்கு தான் தண்ணி வேறு. இங்கே ஒரு காடு இருக்கான். காட்டுக்கு நடுவில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்கான். அதை தேடி தான் நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம். அந்த ஐயனார் கோயில் திறந்து போய் பார்ப்போம். இங்கே பனை தென்னைகள் எல்லாம் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இதில் ஒரு டீ சந்தி வருது. நாங்கள் இடக்கை பக்கம் தான் போகணும். இதில் பழைய கடை ஒன்று இருக்கு. என்ன திரும்பி போகிறோம். திரும்பி போய் இது இங்கெல்லாம் திரும்ப போகணுமே. என்ன ஒழுங்கா தெரியல போடுங்க. போகிற வழியில் கேட்டு கேட்டு போய் சேருவோமா? பாதை சரியில்லை. சுற்றி வர காடு. என்ன கனைகள் எல்லாம் நிற்குது. இப்போ நாங்கள் நடு காட்டுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க கோயில் இருக்கா? நாங்கள் இப்போ இதில் கிணறு ஒன்று இருக்குது. எனக்கு காட்டுக்குள்ளே கிணறு எல்லாம் இருக்குது. இது ஒரு வீடு ஒன்று இருக்குது. கட்டில குறையில கிடக்குது வீடு. காட்டுக்குள்ளால வேற இதில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. இதில் நிறைய பேர் நிற்கணும். என்ன தொடர்ந்து நாங்கள் ஐயனார் கோயிலை போய் பார்க்கலாம். பாருங்க, பொங்கல் நடக்குது போல. மணல் வைக்கோரேசையான சிரமமாக இருக்குது. காட்டுக்குள்ளே இதில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. புதுசாக கட்டின கோயில். இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். என்ன அதில் ஆஞ்சநேயர் வீட்டு இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் ஆஞ்சநேயர் பார்த்து கொண்டு போவோம். என்ன இதில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். பாருங்கோ, இதில் 18 படியம் வச்சு அதில் ஐயப்பனை வச்சுருக்கணும். என்ன வசந்த மண்டபத்தில் ஐயப்பன் இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு பூஜை வழிபாடுகள் நடக்க போகுது போல். அதில் யார் இருக்கிறது? மஞ்சள் மாதாவா? மஞ்சள் மஞ்ச மாதா அப்படி உதவியும் இருக்கா? இதில் மஞ்ச மாதா இருக்கிறா. பொருங்கோ, உங்களுக்கு காட்டுறேன். இவதான் மஞ்ச மாதா. இன்றைக்கு தான் இப்படி ஒரு நேமே கேள்வி, இப்படி பேரை இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இவோ தான் மஞ்ச மாதா. தொடர்ந்து மேலே ஐயப்பன் வீட்டு இருக்கிறார். மேலே போய் பார்க்கலாம். இதில் ஐயனார். என்ன இவர் ஐயனார் இல்லை? என்ன இதில் ஐயனார் வீட்டில் இருக்கிறார். என்ன இதில் ஐயப்பன் வீட்டில் இருக்கிறார். பாருங்க, தீவகத்தில் ஐயப்பன் கோயில். தீவகத்தில் உள்ள பல பேருக்கு இந்த மேல்மாடியில் உள்ள ஐயப்பன் கோயில் தெரியாது. அங்கே கடற்கரை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இந்த கோயில் இருக்குது. பாருங்க, எவ்வளோத்துக்கு நல்லா சொல்லி காத்தோட்டமாக இருக்குது. என்ன ஐயப்பன் கோயில் மேல்மாடியாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா எந்த ஐயப்பன் கோயில் இருந்தாலும் மேல்மாடி தான் இருக்கும். என்ன மாதிரி இருக்குது இந்த இடம்?
இது நல்ல உயரமான இடமன்றதுனால இந்த காத்தோட்டமாக இருக்குது. பக்கத்தில் கடல் இருக்குது, கடல் வியூவும் கிடைக்கும். உண்மையாவது வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே நிறைய பேர் இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறீங்க. கட்டாயமாக தீவிர உள்ளாக்கள் பாருங்க. உங்களோட ஊரில் உள்ள கோயில் நிறைய பேர் நான் அந்த ஐயோட போய் காய்ச்சி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த ஐயா சொன்னவர் இங்கே கோயில் இருக்கா தெரியும் தம்பியா, நான் அவருக்காக போனது இல்லைன்னு சொல்லி சொன்னவர். என்ன நான் தெரியுதா இங்கே இருந்து தீவம் புங்குடு தீவம். புங்குடு தீவா இங்கேருந்து பார்க்க புங்குடு தீவு கூட தெரியுது. என்ன அப்படி பார்த்தா நல்ல ஒரு புங்குடு தீவம். இங்கால பனங்காடு இருக்குது, இங்கால தென்னைகள் எல்லாம் நிற்குது. எங்களுக்கு மரமேற தெரிஞ்சா இந்த இளநியெல்லாம் பிடிங்க வழியாக குடிச்சிட்டு போகலாமே. வீட்டுக்காரன் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ஏரியாக்கள் நினைக்கிறேன் குலசாதம் எல்லாம் செய்யணும்ண்டு போய் பார்ப்போம். என்ன இங்கே சமையல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நீங்களா குருசாமி? என்ன வரையிலையா? கோயில் வரலாறு தெரியுமா? சமைச்சு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சமைச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் தானே. இந்த கோயிலில் வரலாறு என்னம்மா? இந்த கோவில்ற வரலாறு இத்தனை 100 வருஷத்துக்கு மேற்பட்ட வரலாறு. ஓ, இங்கே பெரிய பொங்கல்கள் எல்லாம் நடக்கிறது. அது ஐயனார், இது சபரிமலை பேர் தீவக சபரிமலை ஐயப்பன். சபரிமலை தேவஸ்தானம் தான் சொல்கிறது. தீவக சபரிமலை தேவஸ்தானம். சபரிமலைக்கு போகிறது 40 நாள் பண்ணதானம் பூசையில் நடக்கிறது. என்னண்டு இன்றைக்கு நாங்கள் சனிக்கிழமை பூசை. ஒவ்வொரு சனி மாதத்தில் ஒரு சனியும் பூசை வைக்கணும் ஐயப்பனுக்கு சாப்பாடு. நீங்கள் தான் வைக்கிறதா? நீ மாறி மாறி வைப்பீங்க? மாறி மாறி வைப்போம். நாங்கள் தான் வைக்கணும். நடத்துறது இன்னைக்கு ஒருத்தர் நின்று செய்ய நாங்களாம் நடத்துறது. இதே பெரிய பொறுப்பு என்ன உங்களுக்கு? ஐயோ களைச்சி போகணும். வீட்டுக்கு அதை வந்து சமைச்சு சாப்பாடு வச்சுட்டு போவேன். எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் ஊர் தான், இங்கே தம்பியில் நான். எப்படி இந்த கோயில் உருவானது? வரலாறு சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. வரலாறு இது இப்படி என்னட்டு வந்தா இது உள்ளாந்தார் காலத்துட்டு வளராது. கதையை சொல்கிறீங்களா? உள்ளாந்தது வளராது. அம்மாவுக்கு தனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதெல்லாம். நாங்கள் சின்னதில் வந்து போகிறது. இப்போ பிரச்சனை நேரம் இல்லை. இப்போ எல்லாம் அவர் சொல்லுறது எங்கள் சின்னதில் வந்து பழங்கி பொங்கல் வயசா பொங்கல்ண்டா ஒரு 100 பொங்கல்கிட்ட நடக்கும். அப்படி ஏரியாவில் இங்கே பார்க்க வரைக்கும் ஒரு வீடுகள் இல்லை. இப்போ எல்லாம் பொறுமையாக கிடைக்கலாம். நிறைய வீடுகள் இருந்தால் இப்போ ஆக்கள் எல்லாம் குழம்பு வெளிநாடு பவுனியாக யாழ்ப்பாணம் மட்டும் இருக்கணும். இந்த இடத்துல பேர் என்ன? வேறனே என்னன்னு சொல்றது? கந்தன் கடவை. கந்தன் கடவை. கந்தன் கடவை. நீங்களும் இப்போ எங்கே வசிக்கிறீங்க? பெருங்குளம் அம்மா கோயில் அடி. அதை வந்துங்களா? ஓ அம்மா கோயில் அடி பெருங்குளம். அங்கேருந்து வந்து பூசை செய்கிறீங்க. மற்ற ஐயப்பன் மாலை போடுற நேரங்களில் நிறைய பூசை 60 நாளும் வந்ததான பூசைகள். திருவிழா அலங்கார திருவிழா நடக்கிறது. அவனுக்கு என்ன பார்த்துட்டு வந்து நீங்கள் என்னது கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு நிற்கிறேன். ஓ அப்போதான் சொன்னேன் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குது, போய் வீடியோ எடுங்க உண்டு. சரி சரி. அம்மா பெருங்குளத்துக்கு போனீங்களா? பெருங்குளம் போனாங்களோ? இது பெரும்படைய பெரும்படை. இது என்ன பெரும்படை? பெரும்படை ஐயனார். சரி, ஐயப்பன் ஐயனார் ரெண்டு. அவர்தான் பெரும்படை ஐயனார் தான் பேர். அவருக்கு ஐயாட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்டி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். என்னையா இந்த இலக்கண பெரும்படை ஐயனார் என்பது 250 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இது அந்த காலத்தில் ஒரு பெரிய விவசாய பூமியாக இருந்தது. அந்த விவசாய பூமிகளில் இருந்து வர வருமானங்களும் அதற்காக அதிலேருந்து இந்த கோயிலை ஆதரித்து இந்த கோயில் ஐயனார் ஒரு புதுமையானவர், அவர் ஒரு பேசும் தெய்வமாக இருந்தது. அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு அளவில் நாங்கள் ஒரு ஐயப்பன் மாலை போட்டு இந்த கோயிலுக்கு அந்த இடத்த எங்களை ஒரு குறியாக கண்ட கோயில் தான் அந்த இடத்த இந்த கோயிலின் தன்மையை பார்த்து இல்லை பூசை செய்தாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஐயப்பனை இந்த இடத்த உருவாக்கணும். அதுக்காக இந்த மண்டபத்தை கட்டியில் வச்சு கொஞ்சம் காலம் பூசை செய்தாங்க. சமையல் வேலையில் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஐயனார் கோயிலுக்கு நாங்கள் தொடர்ந்து போய் ஐயனார் கோயிலை பார்க்கலாம். பாருங்க, அக்கா வெயிலுக்குள்ளால் தண்ணி அள்ளி கொண்டு வரேன். என்ன சிரிச்சு கொண்டு போகிறேன். இதில் ஐயனார் இருக்கிறார். பாருங்க, குதிரையில் இருக்கிறார். என்ன யாழ்ப்பாணத்தில் இப்போ ஐயனார் நீங்கள் பார்த்து இருக்க மாட்டீங்க. பாருங்க, பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதில் அது இருக்கணுமே. இதில் பாருங்க, இதில் குதிரைக்கு மேலே ஐயனார் உண்மையான வாளோட இதில் இருக்கிறார். பார்க்கவே பயமாக இருக்குன்னு. குதிரைக்கெல்லாம் கருப்பு
வேட்டி கட்டி ஐயனாருக்கெல்லாம் சால்வையெல்லாம் போட்டு இதை அலங்கரித்து வச்சிருக்கணும். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு கோயிலா. தொடர்ந்து இதில் பொங்கல் எல்லாம் பொங்கி இருக்கணும். பக்கத்தில் அங்கால கடல் என்ன இதுதான் கோயில். தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்ப்போம். இதில் பிள்ளையாரங்கால முருகன் வீட்டிருக்கணும். உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஐயனாட்ட சிலைக்கு பின்னால் இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். இதில் நாவல் மரம் நிற்கிது என்ன காட்டுக்குள்ளே பாருங்க. எப்படி ஒரு இடம் உண்டு. கல்லெல்லாம் குத்துது, நடக்கவே இயலாது. தண்ணியெல்லாம் வத்திட்டுது. கொஞ்சம் தண்ணி தான் நிற்கிது. கொக்குகள் எல்லாம் பறக்குது என்ன. இதுதான் வேலனையில் உள்ள காடு. இதில் ஐயனார் வீட்டில் இருக்கிறார் என்ன. உண்மையிலேயே இவ்வளோத்துக்கு சிறப்பான கோயில். யாருக்குமே தெரியாது இந்த கோயிலை. அங்கால கோயில் இருக்குது. இதில் கடற்கரை இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு புங்குடு தீவு தெரியுது. அதான் புங்குடு தீவு. காட்டுக்குள்ளே இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டி அரைகுறையில் நிற்கிது. இல்லை ஆஞ்சநேயர்கிட்ட படம் இருக்குது என்ன பாருங்க. தொடர்ந்து இங்கால நாவல் மரங்கள் எல்லாம் நிற்கிது. ஒரு வித்தியாசமான இடம். காடில் காசுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். நேர்த்தி வச்செல்லாம் கட்டி வச்சிருக்கணும். பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்குறதை நாங்கள் போடத்தானே வேணும். அக்கா தேசிகா தண்ணியெல்லாம் கரைச்சி கொண்டு வரேன் எங்களுக்கு வெயிலுக்கு. வெயிலுக்கு வந்து நாங்கள் தானே. நன்றியா. ஊராக்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேசிகா தண்ணியெல்லாம் தந்தைங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு உபசரிக்கணும் என்ன. நல்லா இருக்கு. வேண்டாமட்டே சொல்றாங்க இல்லைன்னு யோசிக்கிறீங்களே என்ன. தண்ணியெல்லாம் அங்கே எடுப்பிக்கிறாங்க. தண்ணி பவசல் அடிக்கிறது. அடிக்கிறது அங்கே காட்டு வந்து கொண்டு தருவாங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி கசப்பு தண்ணி. ஏரியா கொஞ்சம் கடல் இல்லோ. அப்போ தண்ணி பாவனுக்கு எடுக்கிறா கழுவ கொள்ள எடுக்கலாம். கிளறு இருக்கு. சரி தண்ணி காயிட்டேன். 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கும். 1 மணிக்கு சரியா சரியா 12:28 டைம் இருக்கு. நல்ல தேசிய திக்காக இருந்தது என்ன. நல்லபடியாக புளியெல்லாம் விட்டுருக்கணும். நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா இருந்தேன்னு சொல்ல அக்கா திருப்பி வாரேன். முடிச்சிடுவோம் முடியும். சரி கப்பையில் கொண்டு வாங்க. அடுத்து மண்டை உரத்தில் இருக்கும். ஓ நல்ல அருமையாக இருந்தது. நான் தேசிக்க தண்ணி என்ன அதுக்கா என்ன ஒரு இருக்கா அக்கா திருப்பியும் கொண்டு வந்துடுவா. வேண்டாம் வண்டியே சொல்கிறாங்களே இல்லையே இவங்க. நடக்க சரியான அவதானமாக இருக்கணும். பாருங்க எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ கிணறு இருக்குது. இதில் ஆடுகள் எல்லாம் நிற்கிது. இந்த மரம் கீழே விழுந்து முளைச்சிருக்குது என்ன பாருங்க. இந்த பிரம்மாண்டமான பெரிய மரம் என்ன பூசை நடக்குது. பூசை நடக்குது. இதில் ஐயனாட்ட வால் இருக்குது.
இதுலேயும் ஒரு வித்தியாசமான உருவ சிலை ஒன்று இருக்குது பாருங்க. மஞ்சமாதா என்ன? ஓகே ஓகே அவளே எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நாங்களுடைய சாப்பிட்டாங்க, வயிறெல்லாம் ஃபுல்லாகிட்டு உண்மையிலே பார்த்தா அவ்வளோத்துக்கு தீவிர மக்களுங்களை சரியாக கவனிச்சவே இல்லைன்னு. உண்மையாக அவ்வளோ சிறப்பான சாப்பாடு, என்ன சோறு, பருப்பு, என்ன கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு குழம்பு, கத்திரிக்காய் பால் கறின்னு சொல்லி எல்லாம் முடியாது தந்தவை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலுக்கு வந்து நாங்கள் களையாற பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேசி தண்ணியெல்லாம் தந்தவே இல்லை. என்ன உண்மையாக அவ்வளோ சிறப்பாக எங்களை கவனிச்சவே. தீவிர மக்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையாக சந்தோஷம். என்ன நன்றிகள் கோடான கோடி நன்றிகள். இப்படி என்ன சொல்றது, உங்களோட உறவுகளுக்கான சொல்லுங்க. என்ன இப்படி 4-3 படிகள் வருவாங்க, அவங்க வந்தா இப்படி படியங்களுக்கு இளநிய வேண்டி கொடுங்க. சரி பாய் சரி ஓகே, நாங்கள் இதோட வீடியோ முடிக்கிறோம். பை பை, டாடா, see you.